ஸ்ரீ கன்னியம்மன் துணை ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, தண்ணீர் சிந்தினால் கடன் பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்துருப்போம், சொல்லுவாங்க நம்ம தண்ணீரை எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டம் வரும், அதாவது பண பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா அப்படின்றதையும் அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்றார் இளங்கோவடிகள். போற்ற வேண்டிய நீரை வீணாக்கலாமா? குழாயில் தண்ணீர் சொட்டு சொட்டாக வீணாகினாலோ, தரையில் தண்ணீர் சிந்தினாலோ, அல்லது நாமே அளவாக பயன்படுத்தாமல் வீணாக்கினாலோ கடன் பிரச்சனை ஏற்படுவதாக சில ஊர்களில் கூறப்படுது. இதில் எந்த அளவிற்கு உண்மை பொதிந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். நீர் ஆதாரம் என்பது மழை பெய்கிறதால மட்டுமே கிடைக்குது. நீரால் சூழப்பட்ட உலகம் அப்படின்னாலும் கடல் நீர் பயன்படுத்த முடியாது. எந்தெந்த வகையில் தண்ணீரை அளவாக பயன்படுத்துகிறோமோ அதில் தான் நீர் வளம், உணவு வளம், உயிர்களின் வளம், விவசாய வளம், அரசாங்க வளம் ஆகிய அனைத்தும் அடங்கியிருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட உணவு உற்பத்தியும் பாதிக்கப்படும், நாட்டின் வளமும் குறையும். அதில் இருந்து நம்ம மீட்டெடுத்து காக்கும் பொருட்டு அரசாங்கம் கடன் வாங்கும் நிலைக்கும் ஆளாகும். காரணம் நீரானது அதுவே உணவாகும், உணவுப் பொருளை உற்பத்தி செய்யவும் பயன்படுது. இதையே திருவள்ளுவர் உணவாக்கியும் பயன்படுத்துவது மழை என்றார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். அரசாங்கம் கடன் பெறும் நிலை வரலாம். நமக்கு என்ன பாதிப்பு வரும் என்று கேட்கக்கூடும். முறையாக மழைநீரை பயன்படுத்தாததன் விளைவு பல ஆண்டுகளுக்கு முன்பே நகர்ப்புறங்களில் குடிநீரை விலைக்கு வாங்கும் அவலம் வந்துவிட்டது. இவை தொடருமானால் எதிர்காலம் மேலும் குழாய்களில் தண்ணீர் சிந்துவதால் பாதிப்புகள் பன்மடங்காக ஏற்படுது. இன்று அளவில் அழகு சுத்தம் என்ற பெயரில் வீடுகளின் தரைகளுக்கு பளிங்கு கல் வகையை, அதாவது டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட் பயன்படுத்துகிறோம். அதில் தண்ணீர் சிந்தினால் அவ்வளவாக தெரியறதில்லை. கண் பார்வை மங்கிய முதியோர்கள், பம்பரமாக சுழலும் குடும்ப தலைவி, கனவுலகில் மிதக்கும் இளம் தலைமுறை, தளிர் நடை பயிலும் குழந்தைகள், அவசரமாக பறக்கும் குடும்ப தலைவர் ஆகிய அனைவருக்கும் பிரச்சனை தான். தவறி விழுந்தால் லேசான சிராய்ப்புகள் துவங்கி கை கால் முறிவு வரை என ஆபத்துகள் அதிகம். அதிலும் மண்டையில் அடிபட்டால் உயிரையும் பறிக்கும். மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு பணம் இருப்பவர்கள் செலவு செய்வார்கள், இல்லாதவர்கள் கடன் வாங்குவார்கள். கடன் கிடைக்காத பட்சத்தில் வழுக்கி விழுந்த வீட்டையே அடகு வைத்து காப்பாற்றுவார்கள். சிலர் விற்பதும் உண்டு. நம் முன்னோர்கள் சொல்லிய சொல்ல என்பது கேட்பதற்கு நம்பிக்கை இல்லாதது போல தோன்றினாலும் அதிலும் அர்த்தம் இருப்பதை நாம் உணரும். நன்றி.